என்னை வதைக்கும் அசுரன் நீயோ. பாகம் 10 அத்தியாயம் 52. தன் அறைக்கு வந்த நிவாஸ் கதவை திறந்து நின்று நந்திதாவை உற்று பார்த்தான். கொஞ்ச நேரம் பார்த்தவன் வேகமா அவ பக்கத்துல வந்து அவளை தொட்டு தூக்கி எழுப்பி விட்டான். அவனோட செய்கையில திடுக்கிட்டவ என்னாச்சு என்றாள். ஏய், என்னடி எல்லாரும் விளையாடுறீங்களா? என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? தினேஷ் கிட்ட போய் கேட்டா அவன் ஒரு கதை சொல்றான், உன்னை கேட்டா நீ ஒரு கதை சொல்ற. ஆளாளுக்கு என்ன கதை கதையா சொல்றீங்க? கழுத, எல்லாம் உன்னால வந்தது. உன்னை போய் மாங்குன்னு லவ் பண்ண பாரு, ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையடி என்று பல்லை கடித்து கொண்டு பேசினான். இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு முகத்தை பார்த்தவ கொஞ்சம் அரண்டுதான் போனான். ஆனா பயத்தை வெளியே காட்டிக்காம தினேஷ் என்ன சொன்னானோ அதான் உண்மை என்றாள். ஏய் ராட்சசி, ஒருத்த சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க தெரியாமையா நான் பிசினஸ் பண்ணிட்டு உட்காண்டிருக்கேன்? ஒரு அறை விட்டன்னு வெயி, உன் பல்லு பகடெல்லாம் தெரிச்சிடும் என்றான் கோவத்தோடு. அவ வாயை திறக்கவே இல்லாம இருக்கிறத பார்த்து மறுபடியும் எரிச்சல் விட்டுறவன் சை அப்படின்னு சொல்லி அவளை அவளது நாற்காலியில தள்ளி விட்டான். நான் நிவாஸ்டி, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், நானே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்புறமா உனக்கு வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொன்னவன் அவனோட நாற்காலியில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கண்களை இறுக மூடிக்கிட்டான். அவனையுமே பார்த்துட்டு இருந்த நந்திதாவுக்கு கொஞ்சம் உதறல் எடுத்துச்சு. அவனுக்கு தலைவலி ஏதோ வந்துருமோ அப்படின்னு. நல்ல வேலை அவனுக்கு அப்படி எதுவும் வரல. கொஞ்ச நேரத்துல அவன் வேலையை கவனிக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்தவ அப்பாடா அப்படின்னு பெருமூச்சோட வேலையை கவனிச்சான். அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல நிவாஸ் எல்லார்கிட்டையும் நார்மலாவே பழகினான். யார்கிட்டையும் அவன் நந்திதா பத்தி எந்த கேள்வியுமே கேட்கல. தினேஷோட வீட்லயே தங்கினான். காலையில தினேஷ் பிரியா கூட அலுவலகம் வந்துருவான். அலுவலகம் வந்தா நந்திதா கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். வேலையில ரொம்ப கவனமா இருப்பான். நிவாஸ் வந்ததுக்கு அப்புறம் கம்பெனி பல வகைகளை முன்னேற்றம் அடைஞ்சிருந்தது. ஆனா அவன் மாலையில மட்டும் தினேஷோட வீட்டுக்கு செல்லும் பழக்கத்தை விட்டுருந்தான். மாலை 3 மணிக்கெல்லாம் அலுவலகத்தை விட்டு போனா இரவு 7 மணிக்கு தான் தினேஷ் வீட்டுக்கே வருவான். முதல்ல ஒன்னும் தோன்றல தினேஷுக்கு. ஆனா எல்லா நாளும் இப்படியே வரவும் தினேஷுக்கு சந்தேகமே வந்துருச்சு. ஒரு நாள் இரவு உணவின் போது, என்னடா மச்சி, சாயங்காலமான ஆளே பார்க்க முடியல, எங்கடா போற, என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டான் தினேஷ். நீங்க மட்டும் எல்லாமே என்கிட்ட சொல்லிடுறீங்களா என்று திருப்பி கேட்டான் நிவாஸ். ஒரு வினாடி அதிர்ந்த தினேஷும் பிரியாவும் ஒருவரையொருவர் பார்த்துட்டு விழிச்சாங்க. அது இல்லடா மச்சி, உனக்கு இந்த ஊர் புதுசு இல்லையா, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, பாத்துக்கலாம் என்றான் நிவாஸ். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் இனிமே என்னோட காரை யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு காத்திராம உள்ள போனான் நிவாஸ். என்னாச்சு தினேஷ்? நிவாஸுக்கு ஆளே ஒரு மாதிரி பேசுறாரு, நடந்துக்கிறாரு. இவர் நம்ம ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு பிரியா கேட்க, எனக்கும் ஒன்னும் தெரியல பிரியா, எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் நிவாஸ் வேற வீடு கூட பார்க்கலான்னு தோணுது என்றான் தினேஷ். ஓ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்ட பிரியாவுக்கு, கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமே என்று முடிச்சிருந்தான் தினேஷ். இப்படியே 2 மாசம் போச்சு. 2 மாசம் கழிச்சு நிவாஸ் கிட்ட அதிகமான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. கலகலன்னு எல்லாத்துக்கிட்டையும் பேசினான். அலுவலக அதிகாரத்துல எப்பவுமே ஒதுங்கியா இருந்த நிவாஸ் இப்பெல்லாம் அதிக உரிமை எடுத்துக்கிறான். ஒரு நாள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல கலந்துகிட்ட நிவாஸ் பிசினஸ் முன்னேற பல சிறப்பான திட்டங்களையும் சொன்னான். தினேஷ், இதுல நம்ம எப்படி பார்ட்னரோ அதே மாதிரி திருச்சியில் உள்ள என்னோட கம்பெனிக்கும் இனி நம்ம பார்ட்னர்ஸ். அப்பா கிட்ட இத பத்தி நான் பேசிட்டேன், அவருக்குமே இதுல முழு சம்மதம்னு சொன்னான் நிவாஸ். நந்திதா உட்பட இந்த செய்தி அனைவருக்குமே அதிர்ச்சியா இருந்தது. எல்லாரும் திருன்னு விழிக்க நிவாஸ் அழகா சிரிச்சான். என்ன எல்லாரும் அப்படி போய்க்கிறீங்க? நீங்க எனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தீங்க, நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன், இதுல ஷாக்காக என்ன இருக்கு என்று கேட்டான் நிவாஸ். அது இல்ல நிவாஸ், இப்போ எதுக்கு இதெல்லாம்? அது உங்க சொத்து என்றான் சந்தோஷ். அதனடா உங்க சொத்து ஏ சொத்து? எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, நான் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னான் நிவாஸ். அவன் சொன்னதை கேட்டு எல்லாருமே புரியாம பார்க்க, தியா மட்டும் அப்படி நாங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்னா என்று கேட்டாள். தியாவிடம் வந்து அவ தலையை கோதி விட்டவன், பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போகுமாமா அப்படின்னு திருப்பி கேட்டுட்டு அங்கிருந்து புன்னகைத்தபடி விலகி சென்றான் நிவாஸ்.
அவன் போறதையே எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. இவனுக்கு என்னாச்சு என்று சந்தோஷ் தினேஷை பார்த்து கேட்க தினேஷ் யோசிச்சான். நிவாஸோட நடவடிக்கையில ஏற்கனவே மாறுதல்களை பார்த்தவனால இதை யோசிக்கவே முடியல. ஒருவேளை எல்லா உண்மையும் இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு கூட நினைச்சான். எதுவா இருந்தாலும் இனி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நந்திதாவை பார்த்தான். நந்திதா ரொம்பவுமே அமைதியா இருந்தா. இப்படியே 2 நாட்கள் போச்சு. ஒரு நாள் மத்தியானம் நந்திதா உணவு உண்டுட்டு அறைக்கு வந்து பார்த்தா. அங்க நிவாச பார்க்காத முடியனால எங்கே போயிருப்போம் அப்படின்னு நினைச்சா. இப்படிதான் அடிக்கடி எங்கெங்கயோ காணாம போயிடுறான் அப்படின்னு யோசனையோட கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருந்தா நந்திதா. திடீர்னு அம்மா அப்படிங்கிற அவளோட குழந்தைங்களோட ஆதித்யாவுடையும் குரலை கேட்டு அரை கதவை திறந்துட்டு 2 ஓடி வரத பார்த்தா. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவ, ஏய் நீங்க எப்படி, யார் கூட வந்தீங்க, யார் கூட்டிட்டு வந்தா அப்படின்னு அவ விசாரிக்கும் போதே அப்பா என்று கத்திக்கொண்டே நிவாசை நோக்கி ஓடினாள் பெண் குழந்தை. அப்பாவா என்று நிவாசை விழிகள் விரிய பார்த்து கொண்டிருந்தாள் நந்திதா. அவன் மனைவி. 2 ஆண்டுகளுமே அப்பா அப்பான்னு அவனை அழைக்க அவனும் கொஞ்சம் கூட சலனமே இல்லாம அவனோட உயரத்துக்கு மண்டிட்டு விளையாட ஆரம்பிச்சான் நிவாஸ். இதையெல்லாம் விழிகள் விரிய பார்த்துட்டு இருந்தா நந்திதா. இவனுக்கு எப்படி குழந்தைகள் பழக்கமானாங்க அப்படிங்கறதே அவளுக்கு புரியல. இவங்களோட அந்யோன்யத்தை பார்த்தா இன்னைக்கு பழக்கமானது போலவும் தெரியல. அவ அப்படியே பேய் அறிந்தது போல நிக்க அதை ஓரக்கண்ணால பார்த்தவன் மௌனமா சிரிச்சான். குழந்தைங்க கிட்ட தினேஷ் அங்கிள கூட்டிட்டு வர சொல்லி அவங்கள அனுப்பிட்டு அழுத்தமான ஒரு நடையோட நந்திதாவோட எதிரில வந்து நின்னான். அவ அசைவே இல்லாதத பார்த்து அவ அழகுல மயங்கி அவளுடைய இதழ்கள்ல மென்மையா முத்தமிட்டான் நிவாஸ். அவன் முத்தமிட்டு விலகி அவளை பார்த்தான். அவ இன்னமும் அப்படியே நிக்கிறத பார்த்தவன் மறுபடியும் அவளுக்கு முத்தம் கொடுத்தான். ஒரு வழியா அதிர்ச்சியிலிருந்து மீண்டவ அவனை பார்த்து மிரண்டு விழிச்சா. என்னடி ஆசை பொண்டாட்டி, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா என்று கேட்ட அடுத்த வினாடி அரைக்கதவை திறந்துகிட்டு தினேஷ், சந்தோஷ், தியா, பிரியா எல்லாரும் வந்தாங்க. நிவாஸ் அப்படின்னு தினேஷ் அழைக்க, இல்ல தினேஷ், நான் தான் கிருபாகரன் என்றான். அவ்வளவுதான் அவன் சொன்னது. தினேஷும் சந்தோஷும் ஓடி வந்து அவனை கட்டிக்கிட்டாங்க. எல்லாருக்குமே சிரிப்பும் அழுகையும் தங்களுடைய உணர்வுகளை அவ்வளவு வெளிப்படுத்தினாங்க. ஐயோ என்னது, எல்லாரும் அப்பா பார்த்து இப்படி அழறாங்க அப்படின்னு கேட்டா அதித்தி. அது அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஞாபகம் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காருல்ல, அதான் என்றான் ஆதித்யா. நான் சொல்றது சரிதானேப்பா என்று ஆதித்யா ஒற்றை விரல் காட்டி கேட்கவும், ஆமாடா கண்ணான்னு அவனை ஓடி வந்து அவனை தூக்கி முத்தமிட்டான் கிருபா. அப்பா நானு என்று கேட்டு தன் கையை அழகாக தூக்கிய அதித்தியை வாரி அணைத்துக் கொண்டான் கிருபா. தன் 2 குழந்தைகளை தூக்கி நின்றிருந்த கிருபாவை பார்த்த அனைவருக்குமே ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. அத்தியாயம் 53. இதையெல்லாம் கண்ட நந்திதா சட்டுன்னு உணர்வு பெற்று தன் குழந்தைங்களோட கையை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போனா. அம்மா கை வலிக்குது விடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்க. ஏய் பேசாம வாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை இழுக்கவும் அவ கையை பிடிச்சு கிருபா இழுத்தான். ஏய் நீ என்ன லூசாடி, அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, இப்படி இழுக்கிற, குழந்தைங்களை விடுறி என்று அவன் சொல்லவும் அவன் கையை உதறினான். அவன் தொட்ட இடம் பற்றி எரிஞ்சது. இது உங்க குழந்தைங்களே இல்ல, இவங்க வேற யாருக்கோ அப்படின்னு அவ சொல்லி முடிக்க முன்னாடியே கன்னத்துல அவன் அடிச்ச அடியில காது மொய் அப்படின்றது. அவன் அடிச்சிருக்கான் அப்படிங்கறதே கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவளே உணர்ந்தா. ஏய் ராட்சசி, உனக்கு குழந்தைங்க முன்னாடி என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு கூடவா தெரியாது என்று பல்லை கடித்து கொண்டு கத்தினான் கிருபா. குழந்தைங்க மிரள்றத பார்த்தவன் அவன் கைக்குள்ள தன்னோட குழந்தைங்களை மாத்திக்கிட்டான். நீ போடுற அந்த பொடி, என் பசங்களை எப்படி கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்றான். அவங்க என்னோட பசங்க, உங்க பசங்க என்று தொடங்கியவளை ஏய் என்று ரௌத்திரமாக பார்க்க அவனை முறைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் நந்திதா. அவளுடைய செய்கைய மத்தவங்க அதிர்ச்சியோட பார்த்தாங்க. முதல்ல நிதானத்துக்கு வந்தது சந்தோஷ். கிருபாவின் தோலை தொட்டு, விடு கிருபா, அவளுக்கு ஏதோ அதிர்ச்சி, நீ வா, முதல்ல நீ உன்னை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு என்றான். தியா நீ குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை தியா கூட அனுப்பி வச்சான். ஹை ஐஸ்கிரீம், எனக்கு 2 வேணும் தியா ஆண்டி, எனக்கு 3 வேணும் என்று குழந்தைகள் ஆர்ப்பாட்டத்துடன் செல்ல
அதை பார்த்தபடியே ஒரு பெருமூச்சோட இருக்கையில வந்து உட்கார்ந்து நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சான் கிருபா. 2 மாசங்களுக்கு முன்னாடி எல்லாரும் நிவாஸ் கிட்ட ஏதோ விஷயத்த மறைக்க முயல்றத உணர்ந்துட்டான். என்ன செய்யறதுனே தெரியல. டிடெக்டிவ் வைக்கலாமான்னு கூட யோசிச்சான். ஒரு நாள் மன நிம்மதிக்காக தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கண்ணில் பட்ட இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு போய் உட்கார்ந்தான். திடீர்னு அப்பா அப்பா அப்படின்னு ஓடி வந்த ரெட்டை குழந்தைங்களை பார்த்தான். அவன் ஒண்ணுமே புரியாம விழிச்சிட்டு இருக்க, அப்பா வந்தாச்சுன்னு தன்னை கட்டி தழுவி கொண்டாங்க 2 பேரும். அதுல ஒரு பெண் குழந்தை, ஏன்பா எங்களை இவ்வளவு நாள பார்க்க வரவே இல்லை, நாங்க என்னப்பா தப்பு பண்ணோம் என்றது. அதன் கலங்கிய விழிகளை பார்த்தவன் உயிரே அழுவதும் போல இருந்துச்சு அவனுக்கு. ஏன்பா எங்களை உங்களுக்கு பிடிக்கலையா என்றது ஆண் குழந்தை. இல்லடா செல்லம், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே என்று அந்த குழந்தைகளை தழுவிக்கொண்டான். அதே சமயம் குழந்தைகள் தாத்தா பாட்டி என கத்தவும் அங்க வந்த 2 பெரியவர்கள்ல ஒரு அம்மா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா பார்த்தா. ஆனா வயதான பெரியவர் கிருபா அப்படின்னு சொல்லி நெஞ்ச பிடிச்சபடி கீழே விழ அதை பார்த்தவன் ஓடி வந்து பெரியவர் கீழே விழாம தாங்கிக்கிட்டான். கோயில் இருப்பவங்க தண்ணி கொடுத்தும் அவர் எழுவே இல்லாதனால நிவாஸ் வேகமா செயல்பட்டான். அரண்டு இருந்த குழந்தைங்களை அவங்க வீட்டுக்கு டிரைவர் மூலமா அனுப்பி வச்சுட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த பெரியவரை பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனான். அவரை எமர்ஜென்சில சேர்த்துட்டு வெளியில காத்துட்டு இருந்தாங்க. யார் இவர்? என்னை பார்த்ததும் ஏன் கிருபான்னு சொன்னாரு? இந்த பெயரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே, எங்கே அப்படின்னு யோசிச்சோட மூளையில பழிச்சிட்டது நந்திதாவோட கணவன் பெயர், தினேஷோட நண்பன் கிருபா அப்படின்னு. கண்கள் பழிச்சிட திரும்பினப்போ அந்த அம்மா அவனவே ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் பக்கத்துல வந்தவன் அம்மா அப்படின்னு அழைக்கவும், நான் உங்களுக்கு அத்தை மாப்பிள்ளை, நீங்க என் பொண்ணுக்கு புருஷன் என்றால் ஆனந்த கண்ணீரோட தன்னோட புடவை முந்தானையால கண்களை தொடச்சபடி. அவன் புரியாம பார்க்கவும், என் கண்ணை என்னாலே நம்ப முடியல மாப்பிள்ள, நீங்க இன்னும் உயிரோடவா இருக்கீங்க? நந்திதா உங்களை பார்த்தா அவ உயிரே விட்டுருவாளே என்றாள் அந்த அம்மா. எனது? அவளா உயிர் விடுவா? அவ என் உயிரை எடுத்துட்டே இருக்கா இப்ப பார்த்தாலும் என்றான் கடுப்போடு. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? நந்திதாவை நீங்க பாத்தீங்களா? என்கிட்ட ஒண்ணுமே அவ சொல்லலையே என்றாள். அத அப்புறமா சொல்றேன் அத்தை, நீங்க இப்ப சொல்லுங்க, என்னை ஏன் கிருபான்னு கூப்பிட்டீங்க? குழந்தைங்க ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க? ஆனா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, எனக்கு நீங்க எல்லாம் யாருன்னே தெரியலையே என்றான். அவனை குழப்பத்தோட பார்த்த சாரதா டாக்டர் வர்றதை பார்த்து அவர்கிட்ட ஓடினான். டாக்டர், அவருக்கு என்னாச்சு என்றாள். ஒண்ணும் இல்லம்மா, சின்னதா ஒரு அதிர்ச்சி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இப்ப தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சுட்டுவாரு, அப்புறமா நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டவளை பார்த்து, அத்தை நீங்க வாங்க, அங்க கேண்டீன் இருக்கு, அங்க போய் மத்தத பேசிக்கலாம் அப்படின்னு கேண்டீனுக்கு கூட்டிட்டு போனான். வந்து அமர்ந்த சாரதா எல்லாத்தையும் சொன்னான். சாரதா சொன்னதை கேட்ட நிவாஸ்க்கு தலையே வலிச்சுது. தலையை பிடிச்சுக்கிட்டான். அவனுக்கு தான் கிருபா என்கிறத நம்பவே முடியல. தனக்கு கிருபா சம்பந்தப்பட்ட எந்த நினைவுமே இல்லை. என்னப்பா என்னாச்சு என்று சாரதா கேட்க அவன் தனது நிவாஸ் வாழ்க்கையை சொன்னான். ஓ ஏன்பா, இப்ப இருக்கிற உன்னோட அம்மா அப்பா கிட்ட கேட்டு பாரு, அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா என்றாள். அதுவும் சரியாகவே பட உடனே தன்னோட தந்தைக்கு போன் பண்ணான். அவர் கொஞ்சம் தயங்கி எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாரு. நிவாஸுக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. அவனுக்கு எந்த பழைய நினைவுகளும் வரவே இல்லை. ஆனா எல்லாரும் தன்னை கிருபான்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் மௌனமா யோசிச்சவன் ஒரு முடிவுக்கு வந்தான். இனி என்ன ஆனாலும் நந்திதா தான் தன்னோட மனைவி, அந்த குழந்தைகள் தன்னுடையது அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடியே அவனுக்குள்ள மகிழ்ச்சி பொங்குச்சு. அன்னைக்கு நந்திதா என் கூட இருந்தப்போ என்ன நினைச்சுக்கிட்டு தான் என் கூட இருந்திருக்கா அப்படிங்கறத நினைக்கும் போது உடனே அவளை பார்க்கணும் போல அவனுடைய ஒவ்வொரு அணுவும் துடிச்சது. ஆனா தன்னை இந்த அளவு அலைய விட்டவளுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சான். கழுத, இவ்வளவு உண்மைகளை அன்னைக்கே சொல்லியிருந்தா இவ்வளவு வேதனையை நான் அனுபவிச்சிருப்பேனா? இருடி, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மனசுல செல்லமா திட்டினவன் தனது உண்மையான தந்தையை பார்க்க அவருடைய அறைக்கு போனான். சதாசிவம் அப்பதான் கண் விழிச்சிருந்தாரு. கிருபான்னு அவனை அழைத்து ஆற தழுவிட்டாரு. அவங்கள பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விட்டான். வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு எவ்வளவோ அவங்க சொல்லும், அவங்க வரவே இல்லை. அது நந்திதா வர நேரம் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். இப்போ அவளை பார்க்க வேண்டாம், அவளுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும். அவளுக்கு மட்டுமா, கூட இருக்க தனது நண்பர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான்.
இன்னொரு நாள் வர்றதா சொல்லிட்டு போனான். போகும்போது, அத்தை, என்னை பார்த்ததா யார்கிட்டயும் இப்போதைக்கு சொல்லாதீங்க, குழந்தைங்கிட்டையும் சொல்லிடுங்க, நான் நாளைக்கு சாயங்காலமா வந்து குழந்தைங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க என்று சொல்லிட்டு போனான். அவன் சொன்னது மாதிரி தினமும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து குழந்தைங்க கூட விளையாடிட்டு நந்திதா வர்றதுக்கு முன்னாடி போயிடுவான். இதையே 2 மாசமா தொடர்ந்து செய்யறான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான் நிவாஸ். அப்போ உனக்கு இன்னும் கிருபா பத்தின எந்த நினைவும் வரவே இல்லையாடா அப்படின்னு கேட்டான் சந்தோஷ். இல்ல அப்படின்னு மெதுவா தலையாட்டினான் நிவாஸ். இப்போ என்ன பண்றதா இருக்கு? டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் போடலாமா அப்படின்னு கேட்டான் தினேஷ். வேணாம் மச்சி, நான் கிருபாங்கிறதையே ஒத்துக்கிறேன், முடிஞ்ச அளவு கிருபாவா வாழ முயற்சி பண்றேன் என்றான் நிவாஸ். குழந்தைங்க விஷயத்திலையும் எங்க விஷயத்திலையும் நீங்க நிவாசா இருந்தாலும் கிருபாவா இருந்தாலும் ஒன்னும் தெரியாதண்ணா. ஆனா நந்த விஷயத்துல கிருபாவா உங்களுக்கு நினைவு வந்தாதானே அவளால உண்மையா வாழ முடியும் அப்படின்னு சொன்னா பிரியா. ஆமாம்மா, ஆனா பாக்கலாமா, நந்துவ சமாளிச்சு பாக்குறேன் என்றாள் நிவாஸ். அத்தியாயம் 54. அலுவலகத்திலிருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு தனது வீட்டுக்கே வந்தான் கிருபா. வந்தவன் குழந்தைங்கள அவங்களோட அறையில விட்டுட்டு நந்திதாவை தேடி அவளோட அறைக்கு போனான். அறையில கிருபா நுழையிறத பார்த்தவ படுக்கையில இருந்து அவசரமா எழுந்தவ, இங்க எதுக்காக வந்தீங்க, வெளில போங்க முதல்ல என்று கத்தினாள். அவள் கத்துறத கொஞ்சம் கூட கண்டுக்காம அங்குள்ள கபோர்டுகளை திறந்து பார்த்தான். அட, இவ்வளவு என்னோட ட்ரெஸ்ஸா, பரவாயில்லையே, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒரு உடையையும் டவலையும் எடுத்துட்டு குளியல் அறைக்குள்ள போனான். அவன் போறதையே பார்த்து முறைச்சவ தன்னோட அம்மாவை தேடிட்டு சமையல் அறைக்கு போனான். அங்க சமையல் அம்மாவோட உதவியோட இரவு உணவுக்காக பதார்த்தங்களை தயாரிச்சபடி இருந்த சாரதா கிட்ட, அம்மா அம்மா, இந்த ஆள் எப்படி என்னோட அறைக்கு வந்து தங்கலாம், அவருக்கு வேற யாரும் கொடுங்க என்றாள். லூசாடி நீ, அவர் உன் புருஷன், அவர் உன் கூட தங்காம பக்கத்து வீட்டுல தங்குவாரு என்றாள் சாரதா. நான் ஒண்ணு பக்கத்து வீட்டுல தங்க சொல்லியே, பக்கத்து ரூம்ல தான் தங்க சொல்றேன் என்றாள் நந்திதா. அந்த அறிவு அவர் கூட நீ ஒரு வாரம் தங்கும் போது இருந்திருக்கணும்டி. அப்போ அவர் கூட ஒன்னாதானே இருந்த, அப்ப தெரியலையா அவர் வேற ஆளுன்னு? இப்போ உன் கண்ணுல நிவாஸ் புருஷனா தெரிஞ்சார் தானே? அப்போ அப்படியே இனிமேலும் நினைச்சுக்கோ என்று சாரதா நந்திதாவை குத்தி பேசினான். அவளுக்கு நிவாஸ் பற்றி தெரிந்திருந்தும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படிங்கிற கோவம் சாரதாக்கு. எப்படா நந்திதா வகையா மாட்டுவான்னு காத்துட்டு இருந்தா. அம்மா சொன்னதை கேட்டது நந்திதாவுக்கு முகமெல்லாம் சிவந்து போச்சு. அது, நான் அவர் கூட இருந்தா அவருக்கு பழைய நினைவு வந்துரும்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன் அப்படின்னு மெதுவா சொன்னான். அதே மாதிரி இனியும் இரு, அவருக்கு பழைய நினைவு வர்ற வரைக்கும் நாம தான் இனி அவரை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னான் சாரதா. ஆனா அம்மா அப்படின்னு இழுத்தபடி ஏதோ சொல்ல வாய் எடுத்தவள கையமர்த்தி பேசினான். இதோ பார் நந்து, உனக்கு உன் புருஷன் வேணுங்கிறத விட என் பேர பசங்களுக்கு அப்பா வேணுங்கிறது தான் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியம். சும்மா இங்க வந்து இத பத்தி பேசி எரிச்சல கிளப்பாத. போய் உன் புருஷனை திரும்ப கொடுத்த கடவுளுக்கு மனசார நன்றி சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துற வழியை பாரு அப்படின்னு கட்டளையா சொல்ல, வேற வழியே இல்லாம தன்னோட அறைக்கு அமைதியா திரும்ப சென்றா நந்திதா. அறைக்கு வந்தவ ஒரு வினாடி திடுக்கிட்டு போனான். அங்க கிருபா தன்னோட குழந்தைங்களோட சரிசமமா விளையாண்டு இருந்தான். அதை பார்த்தவ, அம்மா சொன்னது உண்மையும், குழந்தைங்க தன் தந்தையை ரொம்ப தேடினாங்களோ அப்படின்னு நினைச்சவ கிருபாவோட விளையாட குழந்தைங்களை ரசிச்சபடி உட்கார்ந்துட்டு இருந்தா. நந்திதாவை பார்த்த கிருபா அவ தன்னையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஒற்றை புருவத்தை உயர்த்தி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ முகம் சிவந்து தலை குனிஞ்சா. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு தூங்க போனதும் அவ பக்கத்துல வந்தான் கிருபா. அவன் தன் அருகில் வர்றத பார்த்தவ அவனுக்கு முதுக காட்டி படுத்தா. ஏய் கழுத, திமுறாடி உனக்கு, நான் பக்கத்துல இருந்ததும் திரும்பி படுக்கிற, நான் உன் புருஷன்டி, அதாவது உனக்கு நினைவிருக்கா இல்லையா அப்படின்னு கோவமா கேட்டான். அந்த புருஷங்கிற வார்த்தை கேட்டதும் துள்ளி குதிச்சு எழுந்து உட்கார்ந்தவ, யார் புருஷன், நீங்களா? என் கூட இருந்ததுக்கு பணத்தை தூக்கி நீ வீசின ஆளு தானே நீங்க. அப்போ நீங்க என் புருஷனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? நான் எப்படி உங்க பொண்டாட்டியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டவளோட விழிகள்ல கண்ணீர் திரண்டுச்சு. ஏய் என்னடா அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல வந்தவன் அவளை மார்போடு அணைச்சுக்கிட்டான். அவ தலைய ஆறுதலா தடவி கொடுத்தான். எனக்கு நான் உன் புருஷன்னே எனக்கு தெரியாதப்போ அதெல்லாம் நடந்த தப்புன்னு நினைச்சு மன்னிச்சுக்கோ, அதுக்காக என்ன ரொம்பவும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு தழுத்த குரல்ல அவன் சொல்லவும் அவளும் இலகித்தான் போனான். அவனுடைய கைகள் ஆறுதலா தடவலுக்கு பின்
அவளது கன்னங்கள் உதடுகள்னு வருடி கொடுக்க, இத்தனை நாள் அனுபவிச்ச வேதனைகள் அந்த தொடுதல்ல மறைய தன் கண்களை இறுக மூடி தன் கணவனை இறுக அணைச்சுக்கிட்டா. அதையே சம்மதமா எடுத்துக்கிட்டவன் மேல முன்னேறினான். அவளுடைய அழகான சங்கு கழுத்துல தன்னோட முத்திரையை பதிச்சவன் அவளுடைய செயலியை கட்டுட்டு அவன் மேல முழுமையா படுறான். கொஞ்ச நேரம் அவன் தந்த சுகங்களை அனுபவிச்சுவன் திடீர்னு விழிப்பு வர அவனை கீழே தள்ளிவிட்டா. இந்த சுகத்துக்குத்தான் என்கிட்ட தேன் மாதிரி பேசி நடிச்சிங்களா? அப்படியாவது இந்த சுகம் வேணுமா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அப்படின்னு வார்த்தைகளை விஷம் மாதிரி அவ கக்க, ஏற்கனவே அவ தள்ளி விட்டதுல அவமானமா உணர்ந்தவன் அவ வார்த்தைகளால ரொம்பவுமே கோபம் அடைஞ்சான். ஏய், என்னமோ இந்த சுகம் பிடிக்காத மாதிரி சீன் போடுற. இந்த சுகத்தை என்கிட்ட அனுபவிச்சுதானே என்னோட 2 குழந்தைகளும் நீ பெத்துக்கிட்ட. அதே சுகத்தை அனுபவிக்கத்தானே என் கூட 1 வாரம் தங்க ஒத்துக்கிட்ட. என்னமோ நான் தொடர்றத பிடிக்காத மாதிரி ரொம்ப அழட்டிக்கிறியே, இவ்வளவு நடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அப்படின்னு அவன் திருப்பி கேட்கவும் நந்திதாவுக்கு அவமானத்துல செத்துலாம் போல இருந்துச்சு. கட்டின பொண்டாட்டி கிட்ட இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அப்படின்னு அவ கோவத்துல கத்துனா. கட்டின புருஷன் கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசுற? நீ என்ன கொடுக்கறியோ அதாண்டி உனக்கு திருப்பி கிடைக்கும் என்றான் அவனும் விடாம. செத்தாலும் சாவனை தவிர இனி உங்க கூட இந்த படுக்கையில படுக்கவே மாட்டேன் அப்படின்னு கண்கள் சிவக்க கத்துனா நந்திதா. அவ அவ்வளோ ஆத்திரத்துல இருந்தா. தான் என்ன பேசுறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிற நிதானத்திலேயே அவ இல்ல அப்படிங்கறது அவளுடைய நடவடிக்கையில இருந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டான் கிருபா. இவளோட வரட்டுத்தனமான பிடிவாதத்துக்கு ஈரோட வாழ்க்கையும் பாழாயிடுமோ அப்படின்னு பயந்தான் கிருபா. இவளை கெஞ்சிட்டு இருந்தா இவ அடங்கவே மாட்டான். இவளை ஒரே எட்டுல அவளை தன் கைக்குள்ள கொண்டு வந்தவன், என்ன சொன்ன? செத்தால என் கூட படுக்க மாட்டியா? அதையும் பார்க்கலாண்டி அப்படின்னு சொன்னவ அவ மறுக்க மறுக்க அவளை தன் ஆண்மைக்கு பலியாக்கினான். அவளுடைய மறுப்பையோ அவளுடைய வலியையோ அவன் பொருட்படுத்தவே இல்லை. இவளை விலக விட்டா மறுபடியும் தன்னோட குழந்தைங்களை பிரிய நேரும் அப்படிங்கிறது மட்டுமே அவனுடைய எண்ணத்துல இருந்துச்சு. அவளுடைய எந்த மறுப்பையும் ஏற்காது கிருபா நடந்துகிட்ட விதம் நந்திதாவுக்கு அவன் மேல வெறுப்பதான் தூண்டுச்சு. எல்லாம் முடிஞ்சு அவன் அறையை விட்டு வெளியே போக நந்திதா அழுதுகிட்டே குளியலறைக்கு போனான். அவன் ஏற்படுத்தின காயங்கள் உடல் வலியை விட அவனுடைய செயலால ஏற்பட்ட மனவலி தான் ரொம்ப அதிகமா இருந்தது. அறைக்கு வந்தவ நந்திதா அழுதுகிட்டே தரையில படுத்துட்டு இருக்கிறத பார்த்து, கழுத எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறுதா பாரு, குட்டிச்சாத்தான் என்ன முழுசா கொன்னுட்டு தான் இவன் வேற வேலையை பாப்பா போல இருக்கு அப்படின்னு நினைச்சுவேன் அவளை அலாக்கா தூக்கி படுக்கையில பொத்தென போட்டான். அவ அழுகையும் கோவமும் அவனை பார்க்க, மரியாதையை இங்கே படுத்து தூங்க போறியா இல்ல மறுபடியும் அப்படின்னு அவளை மேலும் கீழும் ஒரு மாதிரி பார்க்க பக்கத்தில் உள்ள பெட்ஷீட்டை எடுத்து உடல் முழுக்க சுற்றி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டா நந்திதா. அவளுடைய செயல ரசனையோட பார்த்தவன், ராட்சசி இனி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கிறேன்டி, இருடி உனக்கு இருக்கு அப்படின்னு மனசுல கொஞ்சலா திட்டினவன் பக்கத்துல இருந்த நந்திதாவை கட்டிக்கிட்டே தூங்கி போயிட்டான். அவன் தன்னை அணைச்சிருப்பதை தெரிஞ்சு பல்ல கடிச்சிட்டு கோவத்தை அடக்கிட்டாலுமே மனசுல ஏதோ இனம் புரியாத ஒரு நிம்மதி பரவுவதை உணர்ந்தா. அதே நிம்மதியில தூங்கி போனான். அடுத்த நாள் காலையில கண் விழிச்ச நந்திதா பக்கத்துல கிருபா இல்லாததை பார்த்து நிம்மதி அடைஞ்சா. திரும்பி மணியை பார்க்கவும் அது 10ன்னு உரைக்க அடிச்சு பிடிச்சிட்டு எழுந்தா. ஐயோ, இவ்வளோ நேரமா தூங்கணும் அப்படின்னு நினைச்சவளுக்கு இது மாதிரி தூங்கி வருஷ கணக்காச்சு அப்படிங்கிறது புரிஞ்சு கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. ஒரு மூச்சு அழுதவன் தான் ஏன் அழுதோம் அப்படின்னு புரியாமையே எழுந்து குளிக்க போனான். அவ குளிச்சு முடிச்சு வர்றதுக்கும் அவ அலைபேசி அடிக்கிறதுக்கும் சரியா இருந்தது. அழைச்சவன் கிருபாதான். ஹலோ நந்து, எந்திரிச்சியா? நீ சாப்பிட்ட ரெஸ்ட் எடுமா, இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கெல்லாம் வர வேண்டாம், இங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவனுக்கு பதிலே சொல்லாம அலைபேசிய துண்டிச்ச. இவன் பெரிய மகாராஜா, இவன் சொன்னதை அப்படியே கேட்கணுமா? நான் ஆபீஸ்க்கு போவேன், அப்படி போனா அவன் என்னதான் பண்ணுவான், ஆபீஸ் வந்து விரட்டி விட்டுருவானோ அப்படின்னு நினைச்சவ கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை பார்த்தவ திடுக்கிட்டு போனான். அவன் நேத்து செஞ்ச காயங்கள் அங்கங்க சிவப்பு திட்டுகளோட தெரிய, ராட்சசன் அப்படின்னு மனசுல திட்டினான். வரட்டும் பேசிக்கிறேன், இனி எங்க ஆபீஸ்க்கு போறது, பேசாம அவன் சொன்னது மாதிரி ரெஸ்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சவ படுக்கையில படுத்துக்கிட்டா. அத்தியாயம் 55. அலுவலகத்திலிருந்து வந்தவன் நந்திதா கிட்ட, நாம ஒரு 10 நாள் திருச்சியில என்னோட அம்மா அப்பா கூட இருந்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டான். அவ கேள்விய பார்க்கவும் குழந்தைங்கள பார்க்கணும்னு அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கேக்குறாங்க என்றான். ஆனா குழந்தைங்க ஸ்கூலு அப்படின்னு இழுத்தா.
அவங்க கேஜியில தானே படிக்கிறாங்க, ஒரு 10 நாள் லீவ் போட்டா ஒன்னும் ஆயிடாது என்றான். அவ யோசிக்கிறத பார்த்தவன், இது பாரு நந்து, அவங்களும் எங்க அம்மா அப்பா தான், இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அவங்கள நாம தான் போய் பார்த்துக்கணும் என்றான் கிருபா. நான் அதுக்காக யோசிக்கல, அவங்கள நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாமே, அவங்க அங்க ஏன் தனியா இருந்து என்ன பண்ண போறாங்க என்றாள். அவளை மெச்சும் பார்வையோட பார்த்த கிருபா, நானும் அதை யோசிச்சேன் நந்து, ஆனா அங்க நம்ம பிசினஸ் இருக்கே, நான் இல்லாதப்போ அப்பா தானே அதை பாத்துக்கிறாரு. பிசினஸ பாத்துக்க அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும் நீங்க, அங்க வேற யாரையாவது நல்ல ட்ரைனிங் இருக்கிற ஒரு ஆளா போடலாமே, அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கலாம் என்றாள் நந்திதா. அவளை மனசுல ரொம்ப பாராட்டினவன், சரி நம்ம இத பத்தி அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை பார்க்க அவரோட அறைக்கு போனான் கிருபா. அவனோட தந்தை மற்றும் சாரதா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல அவங்களுக்குமே இதுல ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்த நாள் குழந்தைங்களோட தம்பதிகள் திருச்சிக்கு போனாங்க. நிவாசின் குழந்தைங்களை கண்ட 2 பேருக்குமே கண்கள ஆனந்த கண்ணீர் பெருகுச்சு. அங்க 10 நாள் தங்கி அவங்கள சென்னை வர்றதுக்கு சமாதானம் செஞ்சாங்க 2 பேரும். அவங்களும் அடுத்த 3 மாசத்துல வர்றதுனால ஒப்புக்கிட்டாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்க நந்திதா மட்டுமே ஏதோ யோசனையிலேயே இருக்கிறத உணர்ந்தான். கார்ல திரும்பி சென்னைக்கு வரும்போது, ஏன் நந்தோ எப்பவுமே ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்க, வாழ்க்கையே வாழதானே, எதுக்காவது காரணம் தேடிட்டே இருந்தா வாழ்க்கை நிம்மதியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவ திடீர்னு, நம்ம ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உங்க உடம்ப பத்தி கேட்கலாமா என்றார். அவன் புரியாம பார்க்கவும், இல்ல நீங்க உங்களை நிவாசா என்னால ஏத்துக்கவே முடியல என்றார். உங்களுக்கு கிருபாவோட நினைவுகளே சுத்தமா இல்லையா, அது வந்தா எனக்கு உங்க கூட வாழ முடியும் அதான் என்றாள். அவனுக்கு புரிஞ்சுது நந்திதாவோட மனநிலை. ஆனா அதுல அவன் செய்யக்கூடியது ஒண்ணுமே இல்லையே. அவனோட திருப்திக்காக டாக்டர் கிட்ட வர்றதா ஒப்புக்கிட்டான். அடுத்த நாள் சாயங்காலம் சென்னையில பிரபலமான ஒரு மருத்துவர் நாடி போனாங்க. நிவாஸோட ரிப்போர்ட்டை பார்த்த மருத்துவர், இனி நம்ம பழைய நினைவுக்கு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்ம ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம், ஆனா அதுல பாதிப்புகள் அதிகம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு என்றார். அதை கேட்ட நந்திதா மனம் சோர்ந்து போனான். அவளை கிருபாவால சமாதானம் பண்ணவே முடியல. இது பார் நந்து, நான் இப்போ கிருபாவா என்னை மாத்திக்க முழுசா முயற்சி பண்றேன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கப்புறமும் நீ ஏன் மூஞ்சி இப்படி தூக்கி தூக்கி வச்சிருக்க, எனக்கு புரியவே இல்லை என்றான். எனக்கும் தெரியல, ஆனா என்னால கிருபா இல்லாத இந்த நிவாசோட வாழவே முடியாதுன்னு மட்டும் தோணுது. நம்ம மத்தவங்களுக்காக சேர்ந்திருக்கலாம், ஆனா இனி நம்ம மனசால சேரவே முடியாது அப்படின்னு எங்கேயோ பார்த்தபடி நந்திதா சொல்ல, அவனுக்கு மனசுல ஏதோ உடையிற மாதிரி இருந்தது. அத இவன் எப்படி செய்யறதுன்னே அவனுக்கு ஒன்னும் புரியல. மத்தவங்களுக்காக அவனோட சிரித்து பேசினாலும் அவ தனிமையில அவனை விட்டு விலகியே இருந்தா. அவளுக்கு அதுதான் சந்தோஷம்னா அவளை அப்படியே விட்டுருப்பான். ஆனா அவன் தூங்கினதோ படுக்கையில அவ எழுந்து உட்கார்ந்து அழுறத பார்த்தவனால நிம்மதியா தூங்கவே முடியல. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கனால சந்தோஷம் தியாவும் எல்லாருமே தங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க. அங்க தினேஷும் பிரியாவும் வர வீடே களை கட்டுச்சு. குழந்தைங்களோட எல்லாரும் சந்தோஷமா விளையாட நந்திதா மட்டும் ஒதுங்கியே இருந்தா. அதை கவனிச்ச தியா, என்னன்னா இன்னும் உங்களுக்குள்ள பிரச்சனை சரியாகவே இல்லையா அப்படின்னு கேட்டா. தெரியல தியா, பழைய நினைவுகள் வந்தாதான் என் கூட வாழ்வேன்னு பிடிவாதமா இருக்கா, என்ன சொல்லியும் அவ கேட்கவே மாட்டேங்கிறான்னு சொன்னான். அதே சமயம் கிருபாவை சாப்பாட்டுக்கு அழைக்க வந்த பிரியாவும் அதை கேட்க ரொம்ப சங்கடப்பட்டா. அண்ணா அப்படின்னு அழைச்ச பிரியாவை அடிப்பட்ட பார்வையோட பார்த்தான் கிருபா. அண்ணா, நந்து ஏதோ புரியாம பண்றான், அவளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும் என்றார். என்ன சொல்ற பிரியா அப்படின்னு கிருபா கேட்கவும், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அண்ணா, அதை பத்தி தினேஷ் சந்தோஷ் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட மத்ததெல்லாம் சொல்றேன், இப்போ வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போனா பிரியா. கிருபாவும் நந்திதாவும் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு குழந்தைங்களோட வீட்டுக்கு போக பிரியா மத்தவங்கள வச்சு தனது திட்டத்தை விளக்கினான். திட்டத்தை கேட்ட எல்லாருக்குமே கொஞ்சம் திருப்தியா இருந்தது. எல்லாரும் தூங்க போனாங்க. திட்டத்தை அலைபேசி மூலமா கேட்ட கிருபாவுக்குமே மனசுல ஒரு தைரியமும் நிம்மதியும் வந்துச்சு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நந்திதா வீட்டுல தனியா டிவி பார்த்துட்டு இருந்தா. கிருபா திருச்சியில முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரதா இருந்தது.
சாரதாவும் சதாசிவமும் ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போனாங்க. அவங்க வர இரவு ஆயிடும் அப்படிங்கறனால தகவல் சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருமே இல்லாம ஏதோ ஒரு யோசனையில மனம் பேசிய அமைதியா படுத்துட்டு டிவியில சேனலை மாத்திட்டு இருந்தா. திடீர்னு அவளுடைய அலைபேசி ஒலிச்சுது. ஹலோ, நந்திதாவா அப்படின்னு கேட்டது ஒரு புதிய ஆண் குரல். ஆமா, நீங்க யாரு? உங்க புருஷன் கார் ஆக்சிடென்ட் ஆகி அவ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காராம். அவர் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவர் போன்ல உங்க நம்பர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மருத்துவமனையோட முகவரியை சொல்லிட்டு போனை வச்சாங்க. கிருபாவுக்கு விபத்து அப்படின்னு கேட்டோன்னே அவளுக்கு ஐம்புலன்களும் மறுத்து விட்டுச்சு. ஒரு உணர்வு, ஐயோ மறுபடியும் அவனை இழக்க போறோமோ அப்படிங்கிற பயம் அவளை முழுசா ஆக்கிரமிச்சது. ஓடி போய் கார் எடுத்தா. கை காலெல்லாம் உதற அவள காரை ஓட்ட முடியுங்கிற நம்பிக்கையும் வரல. ஐயோ கிருபா, மறுபடியும் எங்களை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க இருக்கும்போது உங்களை ஒதுக்கி வச்சேன். கடவுள் எனக்காக உங்களை திருப்பி கொடுத்த வரத்தை நான் மதிக்காம போனதாலதான் மறுபடியும் கடவுள் என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்க பாக்குறாரு போல இருக்கு அப்படின்னு கண்ணீர் வழிய காரை ஓட்டினவ காரை அவங்க சொன்ன மருத்துவமனைக்கு செலுத்தினான். காரை பார்க் பண்ணிட்டு உள்ள போய் ரிசப்ஷன்ல விசாரிச்சா. அவ ஐசியூவுக்கு வழிகாட்ட ஓட்டமும் நடையுமா உள்ள ஓடினான். அங்க தினேஷ், பிரியா, சந்தோஷ், தியா எல்லாருமே இருக்க. அவங்க எப்படி இங்க வந்தாங்க அப்படிங்கிற மூளை யோசிக்க, அதே சமயம் ஐசியூல அறையில இருந்து டாக்டர் வெளியில வர அவர்கிட்ட ஓடினா நந்திதா. டாக்டர் கிருபா எப்படி இருக்காரு அப்படின்னு அழுகையோட கேட்க, கிருபாவா? பேஷண்ட் அரை மயக்கத்துல அவர் பேரு நிவாசன் தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், அவர்தான் டாக்டர், அவர் எப்படி இருக்காரு நிவாஸ் என்று விம்மலை அடக்கியபடி கேட்டா நந்திதா. நீங்க யாருமா அவருக்கு என்றார். இவர் கிருபாவை பத்தி எதுவுமே சொல்லாம அவளை பத்தி இந்த சமயத்துல விசாரிக்கிறது கொஞ்சம் எரிச்சலை கூட கொடுத்துச்சு. அதை மாற்றிட்டு என்னோட புருஷன் டாக்டர் என்றாள். ஓ, நிவாஸோட மனைவியா நீங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமா கேட்க, ஆமா அப்படின்னு மனசுல உறுதியோட தலையாட்டினா நந்திதா. ரொம்ப கிரிட்டிக்கல் தாமா, பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், போய் கடைசியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நெஞ்ச பிடிச்சிட்டு அவனோட அறைக்கு ஓடி போனான். அங்க போனவ ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு நின்னான். உடம்பு முழுவதும் கட்டுகளோட முகமே தெரியாத அளவு அவன் படுத்துட்டு இருந்தான். அவ்வளவுதான், நிவாஸ்னு கூவி அழைச்சபடி அவன் மார்ல போய் விழுந்தா நந்திதா. நிவாஸ் நிவாஸ்னு அழைச்சிக்கிட்டே அவன் உடல் முழுவதும் தடவி கொடுத்தா. ஐயோ நிவாஸ், என்னை விட்டு போயிடாதீங்க, இனி என்னால எதையுமே தாங்க முடியாது. கடவுள் எனக்காக உங்களை மறுபடியும் கொடுத்திருக்காரு, அதை நான் இழக்கவே மாட்டேன். நான் உங்களை ஏத்துக்காம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீங்க நிவாசோ கிருபாவோ யாரா இருந்தாலும் எனக்கு நீங்க தான் புருஷன், நீங்க மட்டும்தான் புருஷன்னு சொல்லி கதறி அழுதா நந்திதா. அவ அப்படி அழுததான் தாமதம். படுத்துட்டு இருந்தவன் அவளை அப்படியே திருப்பி போட்டு தன்னோட மடியில போட்டு அழகான பல்வரிசை தெரிய சிரிச்சான். அவன் மடியில இருந்தவ திரு திருன்னு முழிக்க அவன் குலுங்கி குலுங்கி சிரிச்சான். அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது எல்லாமே நடிப்புன்னு. அவ கோவத்தோட எழுந்து தலையணையால அவனை அடிக்க போக அதுக்குமே அவன் சிரிச்சுட்டே இருந்தான். அந்த சிரிப்பை கண்டவ ஓடிப்போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டா. அப்போது உள்ள வந்த மத்த நால்வருமே அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஏய் நந்து, நிவாஸ் மேல இவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு இத்தனை நாள் அவரை படாத பாடுபடுத்திட்டியே, அதுக்குத்தான் உனக்கு இந்த தண்டனை என்றாள் பிரியா. எல்லாம் உன் வேலையாடி பிரியா கழுத, கொஞ்ச நேரத்துல என்னை என்னமா பயமுறுத்திட்ட என்றாள் கண்ணில் கண்ணீருடன். அவளை ஓடி வந்து கட்டிக்கிட்டா பிரியா. நந்து, என்னை மன்னிச்சிடு, உன்னை உனக்கே புரிய வைக்கதான் இந்த மாதிரி பண்ண என்றாள். அவளை ஆற தழுவிக்கொண்டா நந்திதா. அப்போ உள்ள வந்த மருத்துவர், ஹலோ, என்னோட ஹாஸ்பிட்டல் அறைய லவர்ஸ் அறையா மாத்தினதுக்கு உங்களுக்கு டபுள் பில் சார்ஜ் போட்டிருக்கேன் என்றார். கட்டிடுங்க என்றார். அனைவரும் சிரிச்சபடி டாக்டருக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினாங்க. வீட்டுக்கு வந்த நந்திதா நிவாஸை கட்டி கொண்டு அழ, என்னம்மா இது, இனி வாழ்க்கையில நம்மளுக்கு அழுகே இருக்கக்கூடாது, இனி எல்லாமே சந்தோஷம்தான், இனி எந்த காரணத்தை கொண்டோ உன் கண்கள்ல கண்ணீரே நான் பார்க்க கூடாது, சரியா என்றான் கிருபா. சரின்னு அழகா புன்னகையுடன் தலையாட்டாவ. உங்களுக்கு பசிக்குதா, இருங்க நான் போய் ஏதாவது சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சமையலறை நோக்கி நகர அவளை போக விடாம தடுத்தவன், எனக்கு ரொம்ப பசிக்குதுதான், ஆனா அது வயிற்று பசியே இல்லை அப்படின்னு சொன்னவன் கணவன் பார்வை பார்க்க நந்திதாவுடைய முகம் குப்பென சிவந்தது.
அவளை அலாக்காக தூக்கிக் கொண்டு தனது படுக்கை அறைக்கு சென்றான் அவளது அழகான ராட்சச கிருபா என்ற நிவாஸ். அவர்கள் வாழ்வில் இனி எப்போதும் இன்பம் பொங்கட்டும் என நாமும் வாழ்த்தி விடைபெறுவோமே. கதை இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.